வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல தொடர் அமைத்தல். அதுல செய்தி வினாக்களுக்கு விடையளிக்கிறத பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கும். இதே மாதிரி அசைன்மெண்ட் இன்னொன்னு இருக்கு. அதையும் நம்ம முடிச்சுட்டா இந்த பயிற்சி முடிஞ்சிரும். சரிங்களா? அந்த கதையெல்லாம் உங்களுக்கு ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும் உங்களுக்கு. இல்லையா? அந்த கதை படிக்கும்போது உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இன்னைக்கும் கதை தான் பார்க்க போறோம். நட்பின் சிறப்பு. ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த அருமை பெருமைகளை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அது ஒரு கதையா அங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கான கேள்விகள் இங்க இருக்கு. இதுல ஏதாவது புரியலன்னா நீங்க சொல்லுங்க. ஒரு மரத்தை வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரங்களை வச்சு அவங்க ஆசிரியர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுதான் இங்க பாடப்பகுதியா இருக்கு. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது வள்ளை பாட்டு. வள்ளை அப்படின்னாலே என்னன்னா, இப்ப இந்த காலத்துல இது இல்ல. இப்ப எல்லார் வீட்லயும் மிக்ஸி கிரைண்டர் வந்ததுனால, அந்த காலத்துல மிக்ஸி கிரைண்டர்லாம் கிடையாது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி உரல், இதுக்கு பேர் என்னன்னா உரல். கையில வச்சிருக்காங்க இல்லையா? இதுக்கு பேர் உலக்கை. இந்த வள்ளைன்றது என்னன்னா, அந்த உலக்கைக்கு இன்னொரு தமிழ் பெயர் என்னன்னா வள்ளை. அதாவது இப்ப எல்லாம் மாவு என்ன பண்றாங்க? அதாவது இப்ப அரிசி எல்லாம் நல்லா பொடி பண்ணணும், மாவா பண்ணணும், ட்ரை ஈரமா நான் சொல்லல, ட்ரையா பண்ணணும் அப்படின்னா இந்த உரல்ல போட்டுதான் என்ன பண்ணுவாங்க, குத்துவாங்க. இந்த உலக்கையால இப்படி தூக்கி இதுல இடிப்பாங்க. மாறி மாறி ரெண்டு பேர் இடிப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த அரிசி அப்படியே பொடி பொடியா ஆகும். சரிங்களா? இப்ப இந்த உலக்கைக்கு பேர் தான் வள்ளை. அந்த உலக்கைய வச்சு இந்த அரிசியை குத்தும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே, ஏன்னா அந்த உலக்கையே ரொம்ப ஹெவியா இருக்கும், தூக்கும் போதே வெயிட்டா இருக்கும். அதை வச்சு அவங்க குத்தி குத்தி எடுக்கும் பொழுது டயர்ட் ஆக கூடாதுன்ட்டு பாட்டு பாடிக்கிட்டே அந்த வேலையை செய்வாங்களா. அதனால அதுக்கு வள்ளை பாட்டு அப்படின்றாங்க. சரிங்களா? அத பத்தின ஒரு பேராகிராஃப் ஒரு பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கான கேள்விகள் இங்க இருக்கு. ஆன்சர் நீங்க இதுல இருந்து எடுத்து எழுதணும். அடுத்தது சின்ன மருது. சின்ன மருது அப்படின்றது அந்த காலத்துல சிவகங்கை அப்படின்ற, இப்ப சிவகங்கை அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு மாவட்டம் இருக்கு இல்லையா? அங்க அந்த காலத்துல அந்த பகுதியை ஆட்சி செஞ்ச ஒரு மன்னரோட பெயர் என்னன்னா சின்ன மருது. சரிங்களா? பெரிய மருது, சின்ன மருதுன்னு சொல்லுவாங்க. பெரிய மருது பத்தி நீங்க இன்னும் நல்லா டீட்டெயிலா நீங்க தமிழ்ல போக போக பாடங்கள்லாம் வரும், படிக்கலாம். இப்ப சின்ன மருது பத்தி அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு ஒரு சின்ன கதை. அதை இங்க பேராகிராஃப் ஒரு பத்தியா கொடுத்திருக்காங்க. அதுக்கான கேள்விகள் இருக்கு. சரிங்களா? அந்த கேள்விகளுக்கு பதில் அந்த பத்தியில இருந்து எடுத்து எழுதுங்க. அடுத்தது தேன் சிட்டின் அறிவு கூர்மை. இப்ப இந்த கழுகு தேன் சிட்டு, இந்த கழுகு கிட்ட இருந்து இந்த தேன் சிட்டு எப்படி எஸ்கேப் ஆச்சு, தப்பிச்சுது. கழுகு கழுகு என்ன பண்ணும்னாக்கா, பறவைகள் மத்த உயிரினங்கள் எல்லாம் தன்னோட உணவா மாத்திக்கும். சரிங்களா? அப்ப இந்த தேன்சிட்டு எப்படி அதோட அந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிச்சுது. சரிங்களா? தேன்சிட்டுன்றது ஒரு பறவை, ஒரு குட்டியா இருக்கும் அந்த பறவை. சரிங்களா? அந்த பறவைக்கு அந்த அந்த அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, ஒரு அதாவது அந்த கழுகுக்கும் அங்க இருக்கிற பறவைகளுக்கும் ஒரு போட்டி. சரிங்களா? போட்டி, அதே மாதிரி போட்டியில தோத்துட்டா அது உணவாவும் அதை மாத்திக்கும் அந்த கழுகு. அதனால அது எப்படி அந்த போட்டியில எல்லாம் ஜெயிச்சு அதோட அறிவு, அதோட நாலேஜை பயன்படுத்தி எப்படி இந்த போட்டியில அது ஜெயிச்சுது அப்படின்றதுதான் இங்க ஒரு பேராகிராஃபா இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கான கேள்வி நீங்க அதுக்கான இந்த கேள்விகளுக்கு பதில் எழுதி அனுப்பணும். எல்லாமே பார்த்துதான் நீங்க செய்ய போறீங்க. ரொம்ப ஈஸியா. அடுத்து ஜிடி நாயுடு. ஜிடி நாயுடுன்றது இவர் கோயம்புத்தூர்ல இருந்தார். ஒரு நிறைய அந்த காலத்துல சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சார். சரிங்களா? நிறைய விஷயங்கள், சுவர் கடிகாரம். இப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி நிறைய அந்த பல்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி இவரும் நம்ம மனுஷங்களோட ஒர்க்லோட கம்மி பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. இந்த பேராகிராஃப்ல அந்த என்னென்ன விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது இருக்கு. சரிங்களா?
அதுல போய் படிங்க. உங்களுக்கு புரியலன்னா எனக்கு கேளுங்க. இது எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. நானும் ஒரு தடவ பாத்துட்டேன். இப்ப வந்து கேள்விகள் குடுத்துருக்காங்க அவர பத்தி. இந்த பத்தியிலிருந்து ஆன்சர் எடுத்து எழுதுங்க. சரிங்களா? அடுத்தது கூகுள் வரைபடம். கூகுள் வரைபடம்னா என்னன்னா, கூகுள் மேப். நம்ம வந்து இப்ப ஒரு இடத்துல ஒரு லொகேஷன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்றோம்? கூகுள் மேப் போட்டு அந்த இடம் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதுதான் இந்த கதையில இந்த கூகுள் மேப்பை எப்படி பயன்படுத்துறாங்க? அது எப்படி அவங்களுக்கு உதவுச்சு? அப்படின்றது தான் அந்த கதை. அதுக்கான கேள்வி இருக்கு. நீங்க அழகா எழுதி அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் அசைன்மென்ட். சூப்பரா பண்ணி அனுப்புங்க. தேங்க் யூ.